இந்த அரசியலே இப்போ களங்கம் பட்டு போய் கிடக்குது சார். அரசியல் பார்க்கறதுக்கே அசிங்கமா இருக்குது சார். உண்மையை சொன்னா நம்ப மாட்டேன்றான், பொய் சொன்னா ஏத்துக்கிறான் சார். எங்க வீட்டுல 9 ஓட்டு நாங்க போடலன்னா சாப்பாட்டுல விஷம் வச்சு கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இதை விஜய் கண்டிக்கலன்றேன் நான். இந்த 2026 தேர்தலுக்கெல்லாம் எடப்பாடிக்கு பழனிசாமிக்கு சாதகமாவே இருக்கு. நான் சேலஞ்சு பண்றேன் சார், எடப்பாடி தான் சார் வருவார். அம்மா சமாதியில உண்ணாவிரதம் இருந்தாரு, திமுக இருக்காங்க. பதவி என்ன சார் பதவி? எடப்பாடி பழனிசாமி வீழ்த்துவதற்கே போயிருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க சார். எடப்பாடி பழனிசாமியினுடைய இது கூட புடுங்க முடியாது, ஓப்பனா சொல்றேன். இப்ப 2026 தேர்தல் களம் யாருக்கு சாதகமா இருக்கு? பக்கா எடப்பாடி சார். விஜய் அவர்கள் ஒவ்வொரு 234 வேட்பாளர்களையும் நான் பார்த்து சூஸ் பண்ணாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஒரு சில வேட்பாளர்கள் பின்னாடி மத்தியில குற்ற பின்னணிகள் இருக்கு. போதை கடத்தல் வழக்கு, பாலியல் வழக்கு இப்படின்ற ஒரு குற்றச்சாட்டோட வேட்பாளர்கள் நிப்பாடுறாரு. இவர் தான் தமிழ்நாட்டு ஆட்சியை புரிஞ்சு முதலமைச்சராகி தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு தருவாரா சார்? விஜய் கிட்டே இருக்கிறது, அதாவது விஜய் சும்மா சொல்லக்கூடாது, அவருக்கு தெரியாது, அனுபவம் இல்லை. அனுபவசாலிகளும் அங்க இல்ல. செங்கோட்டையன் 50 வருஷம் செங்கோட்டையன் பேச்சு எவன் கேட்கறான்? அவரே தொத்தின்னு கிடக்குறாரு. செங்கோட்டையன் போயிட்டாக்கா அவங்க செங்கோட்டை பேச்சு கேக்குறாங்களா? கேட்கல, நான் பாக்குறேன். தொத்தின்னு இருக்கிறாரு. புரிஞ்சுங்களா? அதாவது ஜனங்க ஊடகங்கள்ல வர்றது தெளிவா பாக்குறாங்க. அந்த செங்கோட்டையினா இருந்தாலும் சரி, இங்கிருந்து போனவங்க இருந்தாலும் சரி, விஜய் யாராருக்கு சீட்டு கொடுத்திருக்காரோ அதுல எல்லாருக்கும் குற்ற பின்னணியில இருக்கவங்க தான் முக்காவாசி பேர். என்கிட்டயே இருக்குது பட்டியல். நான் போன தடவை ஒரு ஊடகத்துல சொன்னேன், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட பொறுப்புல இருக்கிற ஒரு ஆளு, அவரு பட்டாபிராமல இருக்கார். ஒரு அம்மாவுக்கு சொன்னா சிரிப்பீங்க சார், ஏரி கவர்மெண்ட் ஏரியை காட்டி வித்துட்டு இருக்காரு சார். அதிமுக சார், விஜய் கட்சிக்காரன் விஜய் கட்சிக்காரன் வித்துட்டு இருக்கான், ஏரியை காட்டி வித்துட்டு இருக்கிறான். டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்குது. கவர்மெண்ட் லேண்ட் அவர் வித்துட்டாரு. ஓகே. அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணு அவங்க மாமாவும் என்கிட்ட வந்தாங்க, எல்லா டாக்குமெண்ட்டையும் என்கிட்ட கொடுத்தாங்க. அவங்க கூட நான் பேசினேன். ஐயா, நீங்க ஊடகத்துக்கெல்லாம் சொல்லிடாதீங்க தயவு செய்து அப்படின்ற. இவங்களை என்ன மிரட்டினான்னு தெரியல. அவங்க 2வது நாள்ல இருந்து வரல. நான் போன் பண்றேன், அவங்களும் எடுக்க மாட்டேன்றாங்க. டாக்குமெண்ட் எல்லாம் என்கிட்ட இருக்கு. கவர்மெண்ட் லேண்ட் சார், ஏரி சார், தண்ணி இருக்கு சார். ஏதோ ஒரு சர்வே நம்பர், பொய்யான சர்வே நம்பர் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டான். ரிஜிஸ்டர் பண்ண டாக்குமெண்ட். ஆனா இவங்க தான் ஊழல் ஒழிக்க போறேன் அப்படின்றாங்க. எங்க சார் ஒழிப்பாங்க சார்? எங்க சார்? ஒரு மக்கள் திலகம், ஒரு கக்கன், ஒரு காமராஜர் இந்த மாதிரி வர முடியுமா சார்? புரிஞ்சுங்களா? இந்த அரசியலே இப்போ களங்கம் பட்டு போய் கிடக்குது சார். அரசியல் பார்க்கறதுக்கே அசிங்கமா இருக்குது சார். உண்மையை சொன்னா நம்ப மாட்டேன்றான், பொய் சொன்னா ஏத்துக்கிறான் சார். பொய்க்கு அவ்வளவு ஜனம் சார் விஜய் பின்னாடி போறது. ஆமா சார். ஓகே. உண்மையை சொன்னா எவனும் வர மாட்டேன்றான். விஜய் ஒரு பொய்யான மாயை. பொய் மாயி. நீ ரசிகனா இரு. நான் கூட தான் எம்ஜிஆர் படம் பார்த்திருக்கேன், விஜய் படம் நிறைய படங்கள் பார்த்திருக்கிறேன், ரசிச்சு இருக்கேன். அதுக்காக நான் விஜய்க்கு ஓட்டு போட்டுருவேனா? ஒரு பொண்ணு சொல்லலாமா அப்படி? தப்புதான். எங்க வீட்டுல 9 ஓட்டு நாங்க போடலன்னா சாப்பாட்டுல விஷம் வச்சு கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு
பகிரங்கமா சொல்லுது. காவல்துறை பார்க்கலையா? நீதிமன்றம் பார்க்கலையா? தேர்தல் ஆணையம் கவனிக்கலையா? ஏன் இதை விஜய் கண்டிக்கலன்ற என் கேள்வியே அதுதான். நீ பார்த்தல்ல அந்த காணொலி எல்லாம் பார்த்தல்ல, நீ ஏன் விஜய வந்து கண்டிக்கல? அவங்களுக்கு நீ ஏன் அறிவுரை சொல்ல? இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது, பெண்கள் எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பேட்டி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன் சொல்லல? நீ ஒரு கட்சி தலைவனாச்சே. இப்போ ஒரு மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆஃப்டர் எலெக்ஷன் தேர்தல் முடிஞ்ச பிறகு தொங்கு சட்டசபை வந்துச்சுன்னா என்டிஏக்கு விஜய் கண்டிப்பா ஆதரவு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா நீங்க விஜய் வந்து இந்த அளவுக்கு விமர்சிக்கிறீங்க சார். இங்க தொங்கு சட்டசபை என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. களம் புரியாம பேசுறவங்க தான். ஓகே. அதிமுக சாலிடு ஓட்டு அதிமுக இருக்குது. ஓகே. பப்ளிக் ஓட்டு அதிமுக இப்ப சாஞ்சிச்சு பப்ளிக். புரியுதா? எடப்பாடி தனித்து பெரும்பான்மை, தனித்து தனி மெஜாரிட்டி. ஓகே. எடப்பாடி அதிமுக எத்தனை பேர் நிக்க வச்சாரோ அத்தனை பேரும் கெளிப்பாங்க சார். ஓகே சார். இப்ப இந்த 2026 தேர்தலுக்கெல்லாம் எடப்பாடிக்கு பழனிசாமிக்கு சாதகமாவே இருக்கு. நான் சேலஞ்ச் பண்றேன் சார், எடப்பாடி தான் சார் வருவார். ஏன்னா ஒரு பக்கம் சசிகலா அவர்கள் தனியா கட்சி ஆரம்பிச்சு களம் காண்றாங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கு, சசிகலாவுக்கு என்ன இருக்கு சார் கட்சியில? இல்ல ஜெயலலிதா கூட இருந்திருக்காங்க. ஜெயலலிதா கூட என்ன இருந்தாங்க? மாவட்ட செயலாளர் இருந்தாங்களா? வட்ட செயலாளர் இருந்தாங்களா? என்ன இருந்தாங்க? அந்த அம்மாக்கு உடம்பு குளிப்பாட்டுறதுக்கு அந்த அம்மா பூத உடல் பெருசு, பின்னாடி முதுவெல்லாம் தேய்ச்சி கொடுக்கணும். மற்ற இடங்கள்லாம் பெண்கள் வந்து சுத்தமா இருக்கணும்ன்றதுக்காக இந்த அம்மாவை வச்சுக்கிறாங்க. அந்த அம்மாவை, அதுதானே உண்மை. ஆனா கட்சியில பல முடிவுகள் இவங்களும் எடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்களா சார்? அதெல்லாம் எடுத்திருப்பாங்க சார், நான் இல்லைன்னு சொல்லல. ஏன் வர முடியல? ஏன் சார் வர முடியல? எடப்பாடி பழனிசாமி உன் சொந்தக்காரங்களை உன்னை ஒதுக்கி வச்சுட்டாங்களா? நீ உருவாக்குனால உன்னை ஒதுக்கிட்டு தானே அங்க வந்து அவரு அம்மா சமாதியில உண்ணாவிரதம் இருந்தாரு. ஓபிஎஸ் இன்னைக்கு அவர் திமுக இருக்காங்க. நன்றி கேட்டவன் சார். போலாமா சார்? பதவி என்ன சார்? பதவி என்ன சார்? காடு வா வந்து வீடு போ வந்து உனக்கு எதுக்குடா பதவி? பேசாம உட்காந்துக்கின்னு அழகா பேர குழந்தைக்கு கூட உட்காந்துக்கின்னு விளையாடிக்கின்னு சந்தோஷமா காலத்தை கழிச்சுட்டு போட, நல்ல பேர் எடுத்துக்கிட்டு. திமுக எடுத்துன்னு வந்து நொட்டிடு வேணாம் உனக்கு. ஆயிடுங்க நீ. மக்கள் அத்தனை பேரும் தமிழ்நாடு மக்கள் இல்ல. சமீபத்தில் நான் கேரளாவுக்கும் ஆந்திராவுக்கும் போனேன். ஓபிஎஸ் திட்டுறாங்க சார். அவர் செஞ்சு தப்புங்க. இந்த கட்சியில ஒரு முதலமைச்சரா இருந்துகிட்டு, அதுதான் இப்போ பேசும் பொருளா இருக்கு. ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் கேண்டிடேட்ல இருந்துட்டு திமுக போய் இணைஞ்சிருக்கிறாரு சார். அவன் நரகல் துன்றவன் சார். எடப்பாடி பழனிசாமி வீழ்த்துவதற்கே போயிருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க சார். எடப்பாடி பழனிசாமியினுடைய இது கூட புடுங்க முடியாது, ஓப்பனா சொல்றேன். இதை விட வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. புரியுதுங்களா? அவரு எங்கேயோ போயிட்டாரு, மக்கள் மத்தியில அவரு மக்களோட இருக்காரு, எம்ஜிஆர் மாதிரி. புரியுதுங்களா? அவரு வந்து மக்களோட ஒரு சேவை செய்யறதுக்காக அவருக்கு கிளம்பிட்டாரு. அவரு நம்ம வந்து அவருக்கு ஆதரவா இருந்து மக்கள் எல்லாம் ஆதரவா இருக்காங்க. எங்க பார்த்தாலும், யாரு பார்த்தாலும், எங்க பார்த்தாலும் எடப்பாடி வரணும்ன்ற. நான் ஒவ்வொரு ஆட்டோல போறேன் சார், ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் பேசுவேன். பேசினாக்கா எல்லாருமே எடப்பாடி தான் சார், நல்லா செஞ்சார் சார். ஒரே வார்த்தை சொல்றாங்க சார், கொரோனால நல்லா செஞ்சாரு சார், நல்லா செஞ்சாரு சார். அவரு இருக்கும்போப்போ மெடிக்கல் காலேஜ் வந்து சார், இவர் வந்து இந்த காலேஜ் வந்தது சார், கஞ்சா வந்தது, கற்பழிப்பு வந்தது, கொலை கொள்ளை
கோயில் இடிக்கிறது, பெண்கள் மானபங்கம், இதெல்லாம் கண்டிப்பா இது கரெக்டா பண்றாரு சார் ஸ்டாலின். ஓகே. பட்டியல் போடுறாங்களே, ம். அது கரெக்டா தான் இருக்குது. இப்போ வில்லிவாக்கத்துல ஒரு மீட்டிங் நடந்தது தாவேகா சார்பா. ஆமா சார். அதுல ஏதோ 2 பசங்க வந்து மது போதையில சண்டை போட்டு இந்த பாட்டில் துகள்கள்லாம் வந்து விழுந்தது. உடனே ஆதவர்ஜன் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தவங்க திமுக மேல பழிய போட்டுறாரு. என்ன ஏதுன்னு விசாரிக்காமே. சார் நான் ஒண்ணு சொல்லட்டுமா? ம். நீங்க அரசியல்ல கொஞ்சம் தொலைநோக்கு பார்வையோட பாருங்க. ஓகே. இதெல்லாம் செட்டிங்கு. அப்ப அது நடந்ததெல்லாம் செட்டிங் தான். செட்டிங்கு. ம். அவன் கட்சிக்காரன் சார். எவனாவது இப்போ தாவேக்கா மீட்டிங் நடக்குதுன்னா ம். எவனாவது திமுக காரனோ இல்ல அண்ணா திமுக போவானா? முடியாது. போக மாட்டான். அவன் கட்சிக்கு அவன் தான் போவான். ஒண்ணு. எம்ஜிஆர் மீட்டிங் நடக்குது, அண்ணா திமுக மீட்டிங் இருந்தா திமுக வருவானா? வர மாட்டாங்க. வரமாட்டான். புரிஞ்சுங்களா? இவங்களே செட்டிங் பண்ணி ம். ஒரு பிரச்சாரத்தை கிரியேட் பண்ணி ஓகே. இவனுக்கு ஆதவர்ஜனுக்கு பெரிய மாசு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு ம். ஒரு ஜனங்க மத்தியில பரிதாபத்தை உருவாக்குற மாதிரி ஒரு கிரியேட்டிங். ம். புரியுதுங்களா? ஆதவர்ஜன் யார் சார்? யாரு? மார்ட்டினுடைய மருமகன். மார்ட்டினுடைய மருமகனுக்கு இந்த தாவேக்கு என்ன சம்பந்தம்? ம். வில்லிவாக்கத்துல எத்தனை ஜாதிக்கு இருக்குது? ம். வில்லிவாக்கத்துல எத்தனை ஜாதி இருக்குது? ம். போட்டுருவாங்களா? பார்க்க மாட்டாங்களா? ஆக்சுவலா இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா, வில்லிவாக்கத்துல ஜெசிடி பிரபாகர் தான் நின்னு ஜெயிச்சிருக்கிறாரு எம்ஜிஆர் பீரியட்ல இருந்து. அது காரணம் யாரு? ஆனா அந்த தொகுதியை ஜெசிடி பிரபாகரன் கொடுக்காம ஆதவர்ஜனா கொடுத்திருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. சார் யார் நின்னாலும் சரிதான். ஓப்பனா சொல்றேன். ம். தாவேக்கா மூலியமா ம். ஏசிடி பிரபாகரன் மாத்திரம் இல்ல, ம். யாரே நின்னாலும் சரிதான். ம். தோக்குறது உறுதி. ம். மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க சார். ம். அதிமுகக்கு ஓட்டு போடணும். ம். அதிமுக தான் ஃபிட் கட்சி, ம். அதுதான் நம்மளை காப்பாற்றுவாங்க ம். அப்படின்னு மக்கள் ம். முடிவு பண்ணி சொல்லிட்டாங்களே சார். ஓகே. இப்ப 2026 தேர்தல் களம் யாருக்கு சாதகமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? பக்கா எடப்பாடி சார். ம். மக்கள் பேசுறது தான் நான் சொல்றேன். ம். என் கருத்து கேட்டீங்கன்னாக்கா ம். மக்கள் கிட்ட நான் விசாரிச்சதுல, நான் பேசுறதுல, ம். மக்கள் பேசுறது ம். எடப்பாடியார் தான் வரணும். ம். எடப்பாடியாரத்துக்காக தான் நாங்க ஓட்டு போடுவோம். ம். எடப்பாடியார் தான் ஆட்சி வரணும். சரிங்க சார். இப்ப நீங்க ஒரு அதிமுகவுடைய ஆதி காலத்து மூத்த தொண்டனா ஆமா சார். விஜய்க்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க இந்த சார் தேர்தல்? விஜய் ம். அவரு மீண்டும் சினிமாக்கு நடிக்க போனாக்கா ம். நல்லா இருக்கும் சார். நடிக்க போவார்னு நினைக்கிறீங்க? நடிக்க போவார். தேர்தலுக்கு பிறகு தேர்தலுக்கு பிறகு போயிட்டுவார். கன்ஃபார்ம். கன்ஃபார்ம் ம். சார். அவரு இந்த தேர்தலே வித்ரா பண்ணிடுவார் போல் தெரிஞ்சு. ஓ, அப்படிங்களா? ஆமா, ம். எனக்கு வந்த செய்தி. ம். திடீர்னு ஒரு அறிக்கை விட்டாலும் விட்டுருவாரு. ம். இல்ல, வேட்புமனு தாக்கல்லாம் பண்ணிட்டாரு. தாக்கல் பண்ணிட்டு வாபஸ் வாங்குறது எவ்வளவு நேரம் சார்? ஓ, அப்ப அந்த 2 தொகுதின்றது வேஸ்ட் தானே? அதெல்லாம் வேஸ்ட் தான். ம். புரியுதுங்களா? ஓகே. ஏன்னு கேட்டா இருக்கும் எல்லாமே. நீங்க எதுக்காக நான் வர்றேன், ஊழலை ஒழிக்கிறதுக்காக வர்றேன்றீங்க. உங்க வேட்பாளர்கள் எல்லாம் ஊழல் தான் நினைச்சாரு. ம். ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லயும் எவ்வளவு கட்டு இருக்குது ஒவ்வொருத்த மேலையும். என்ன பதில் சொல்வேன்? அப்ப அதை வச்சு நோட்டுவியா? ம். நீ சொன்னதெல்லாம் போயிடுச்சு இல்ல, நீ சொன்னதெல்லாம் பொய் தானே. அனுபவம் பத்தாது சார். விஜய்க்கு அனுபவம் பத்தாது. சரி. எங்க எம்ஜிஆர் மன்ற தொண்டருங்க இருக்காங்க பாருங்க, ம். அவங்க கிட்ட பாலப்பாடம் கத்துக்க சொல்லுங்க. ம். விஜய் பாலப்பாடம் எம்ஜிஆர் மன்றத்துக்காரங்கிட்ட கத்துக்கிட்டான்னா, இப்படி எல்லாம் எங்க தலைவர் பண்ணாரு, இப்படி எல்லாம் பண்ணாரு, இப்படி எல்லாம் பண்ணாரு அப்படின்னு அவன் லெசன் எடுப்பான் சார். ம். சும்மா அம்மாவை ஒதுக்கிட்டு பொண்டாட்டியை ஒதுக்கிட்டு அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு தூ தூ தூன்னு துப்புறாங்களா சார்? புரியுதுங்களா? முதல்ல இருந்த ஜனம் இப்ப கிடையாது சார். ஓகே சார்.
ரொம்ப நன்றி. நாங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் ரொம்ப பதில் சொன்னோம். நன்றி.